உங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. இந்த சென்டிமெண்ட்டை இவர்கள் எதிர்ப்பதற்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் மட்டும் தான் போவேன் ட்ரிப் போறப்ப. அவங்க ஆசைப்படுவாங்க ஆனா வரணும்னு. ஆனா நான் கூட்டிட்டு போக மாட்டேன். ஏன்னா என் பைக்ல நான் மட்டும் தான் போகணும். எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. ஒரு லவ்வா, ஒரு அஃபெக்ஷனா உங்களோட போய் சுத்தி பார்க்கணும், நிறைய இடத்துக்கு போகணும்லாம் ஆசையா தான் இருக்கு. மேரேஜ் ஆயும் நான் சிங்கிளா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியே அவங்க ஜாலியா சுத்தணும்னு நினைக்கிறாங்க. பைக்ல கொடைக்கானல் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஹனிமூன் பைக்ல போனோம் நாங்க. அந்த பைக் நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. அவங்களை கூட்டிட்டு போறப்ப அதோட பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ராசி இல்ல போல உங்களை கூட்டு போனா. ஆனா லாங் போறப்ப மட்டும் அவங்களை விட்டுட்டு போயிருவேன். சார் அப்ப பைக் தானே சார் ராசி இல்ல. பைக் என்ன பண்ணணும்? என்ன விட்டுட்டு பைக்கை மட்டும் எடுத்துட்டு போகணுமா, இல்ல வேற பைக் வேணா வாங்கிட்டு என்னைய கூட்டு போகணுமா? ஹனிமூன் போயிருக்கீங்க, அதுல வண்டி பிரேக் டவுன் ஆனதுங்கிறது ஒரு சாதாரண சம்பவம். ஆனா அதுக்கு நீங்க ஒரு மனைவி ராசி இல்லாதவங்கிற அளவுக்கு சிரிக்கிறீங்க வேற. ஒரு லைஃப்ல ஸ்டார்ட் பண்ற ஒரு மொமெண்டே ஹனிமூனுக்குன்னு சொல்லிட்டு போறோம் நாங்க ஜாலியா. அப்பயே அது ஸ்டாப் ஆயிட்டு அப்பயே ஒரு மூட் ஸ்பாயில் மாதிரி பண்ணிடுச்சு. அந்த பைக் வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. அவங்க உங்க பைக்கை தருத்துறோங்கறாங்க. அந்த பைக்கை என்னெல்லாம் பண்ணனும் உங்களுக்கு தோணுது? சும்மா சொல்லுங்க. எனக்கு அதை அடிச்சு சீட்டெல்லாம் பிக்கணும் போலலாம் தோணும். அந்த கண்ணாடி உடைக்கணும்னு தோணும். அம்மா அவர் விக்கிறாரான்னு பாருங்க. எல்லாரும் அந்த மண்ணெண்ணெய் ஏன் ஸ்பான்சர்? ஏன்னா உங்களுக்கு அந்த எண்ணத்தை எல்லாம் அது தருதுன்னா அது அப்ப சீரியஸா தான் பார்க்கணும். சோலி முடிச்சு